இந்த காணொளியை இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்குற இந்த கண்டெய்னரோட ஆரம்பிப்போம். உங்களுக்கு தெரியும், நேற்றைய நாளில் வந்து மித்தனிய பகுதியில் இருக்கக்கூடிய தலாவ என்று சொல்லப்படுற இடத்துல நிலத்துக்கடியில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த ரசாயன பொருட்கள் வந்து மீட்கப்பட்டது. கிட்டத்தட்ட 50,000 கிலோ எடையுள்ள ரசாயன பொருட்களை கொண்டு போய் ரகசியமாக புதைத்து வைத்திருந்தார்கள். அந்த ரசாயனத்தை வச்சுக்கொண்டு, அதை மூலப்பொருளாக வச்சுக்கொண்டு தான் இந்த ஆபத்தான போதைப் பொருளாகிய ஐஸ் உற்பத்தி செய்யப்படுதுன்னு சொல்லப்படுகிறது. அது மீட்கப்பட்ட கொஞ்ச நேரத்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பகுதியிலிருந்து வெடிபொருட்களும் மீட்கப்பட்டது. இப்படியாக நேற்றைய நாள் வந்து மிகுந்த ஒரு பரபரப்பாக இருந்தது. இந்த மோசமான ரசாயனம் கொண்டு வரப்பட்ட கண்டெய்னர் தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கண்டெய்னர். 2 கொள்கலன்களில் வந்து இந்த ரசாயன பொருட்களை வந்து கொண்டு வந்திருக்கிறோம். அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சர்டிஃபிகேட் ஒன்றும் கிடைத்திருக்கிறது. அதை நீங்கள் இப்போ பார்க்க போறீங்க. என்னென்னு சொன்னால், இந்த கஸ்டம்ஸ் இருக்குது தானே, சுங்க திணைக்களம், அந்த சுங்கத்துறையில் இருந்து கிளியர் பண்ணி வர்றதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பினோம். அதை தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ எங்களுக்கு தெளிவாக விளங்குது என்னென்னு சொன்னால், நாட்டுக்குள்ளே வந்து குறைந்தது 2 கண்டெய்னர்ஸுக்குள்ளே வந்து இந்த மாதிரியான ரசாயன பொருட்கள் கொண்டு வந்தது வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்றைய நாளில் கிட்டத்தட்ட 50,000 கிலோ வந்து மீட்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு காலமே தங்காலை பகுதியிலிருந்து பொதுமக்களிடமிருந்து போலீஸாருக்கு ஒரு தொலைபேசி ஒன்று வருது. பொதுமக்கள் ஃபோன் பண்ணி என்ன சொல்லினோம்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு 4 மாதத்துக்கு முதல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு காணிக்குள்ளே வந்து ஒரு சில ஆட்கள் வந்து சில பொருட்களை வந்து கொட்டி மூடினதை நாங்கள் பார்த்துறாங்க. எங்களுக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, நேற்று இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட அப்புறம் ஞாபகம் வருது, ஒருக்கா வந்து பாருங்க என்னன்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லிக்கணும் பொதுமக்கள். அதுக்கப்புறம் போலீஸ் என்ன செய்யுது, தங்காலை போலீஸ் ஓடி போய் அந்த குறிப்பிட்ட பகுதியை கிண்டி பார்த்தா அங்கேயும் இதே மாதிரி நேற்று மீட்கப்பட்ட அதே சிமிலரான பொருட்கள் வந்து மீட்கப்பட்டிருக்கிறது. அதுவும் ஐஸ் போதைப் பொருளை உற்பத்தி செய்வதற்கான மூலப்பொருளாக இருக்கலாம் என்று சொல்லி சந்தேகப்படுது. எவ்வளவு மீட்கப்பட்ட என்று சொல்லி அந்த எடை கணக்கு வந்து என்ன சொல்லலாம், நான் பெருந்தொகையில் மீட்கப்பட்டிருக்குது. இன்றைக்கு பின்னேரம் அளவில் அந்த மீட்கப்பட்ட ரசாயனம் எல்லாமே வந்து தங்காலை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகப்பட்டிருக்கிறது மேலதிக பகுப்பாய்வுகளுக்காக. எனவே இப்போ 2 இடத்துல வந்து மீட்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய அதிர்ச்சி மாறாக்கு முதல் இன்றைக்கு வந்து அடுத்த அதிர்ச்சி. எனவே இதை வந்து கொட்டினதார், 4 மாதத்துக்கு முதல் வந்து அங்கே கொட்டினதார், யாரோட சம்பந்தப்பட்டது, எந்த கட்சியோட சம்பந்தப்பட்டது, எந்தெந்த அரசியல்வாதிகளோட சம்பந்தப்பட்ட என்று சொல்லி இனி விசாரணைகளில் தெரிய வரும். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், 2 கண்டெய்னர்ஸுக்குள்ளே கொண்டு வந்துக்கிறாங்க. அப்போ 2 கண்டெய்னர்ஸுக்குள்ளே என்று சொன்னால், நேற்று ஒரு 50,000 கிலோ மீட்கப்பட்டது, இன்றைக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் மீட்கப்பட்டிருக்கு என்று சொன்னால், இந்த படத்தில் பார்க்கக்குள்ளே உங்களுக்கு விளங்கும் கண்டெய்னர்ஸ் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும் என்று சொல்லி. எனவே இதுக்குள்ளே வந்து 50,000 கிலோன்றது ஒரு கொஞ்சம் பகுதியை தான் பிடிக்கும். இன்னும் நிறைய பல்லாயிரக்கணக்கான கிலோ ரசாயனங்களை வந்து கொண்டு வந்திருக்க முடியும். இப்போ கேள்வி என்னென்னு சொன்னால், அதெல்லாத்தையும் கொண்டு போய் எங்கே கொண்டே போட்டு எங்கே ஒழிச்சு வச்சிருக்கணும் என்று சொல்லி தெரியல. எனவே இப்போ கைது செய்யப்பட்டுக்கிறார்களை பிடிச்சி விசாரிக்கக்குள்ள அவர்கள் சொல்கிற தகவல்கள் மற்றும் இனி கிடைக்கக்கூடிய தகவல்களை வச்சு கொண்டு கிண்டி பார்க்கக்குள்ள தான் தெரிய வரும். எந்தெந்த தோட்டக்காணிக்குள்ளே எந்தெந்த தென்னந்தோப்புக்குள்ளே மறைச்சு கொங்குரீட் எல்லாம் போட்டு மூடி வச்சுக்கிறாங்களோ தெரியாது. ஆனால் விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் போது எல்லாமே வெளியில் வரும், வெட்ட வெளிச்சமாகும். இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யார், துறை சார்ந்த அதிகாரிகள் யார், மற்ற நபர்கள் எல்லாம் யார்ன்றது விசாரணைகளின் முடிவில் தெரிய வரும். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த தலாவ பகுதியில் புதைத்து வைக்கப்பட்ட ரசாயனம் இருக்குத்தானே, அது சம்பந்தமாக கைது செய்யப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர், அவர் வந்து தொடர்ந்து விளக்கமறியலில் வைப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கி இருக்கிறது. விளக்கமறியலில் வச்சு ஆளை நல்லா விசாரிக்க சொல்லி, உருட்டி எடுக்க சொல்லி. எனவே அவர் வந்து இன்னும் நிறைய தகவல்களை வழங்குவார் என்று சொல்லி எதிர்பார்க்க முடியும். அதனை அடுத்து இன்னும் பல இடங்களில் சோதனைகள் நடத்தப்படும். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாமல் ராஜபக்ச கொந்தளிச்சு வச்சிருக்கிறார். இந்த அரசாங்கத்துக்கு எதிராக வழக்கு போட போறதாக சொல்லியிருக்கார். ஏனென்று சொன்னால், இந்த போதைப் பொருள் மீட்கிறத வந்து தேவையில்லாமல், சம்பந்தமே இல்லாமல் தங்களோட கொண்டு வந்து முடியுதாம் அரசாங்கம். எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எங்களுடைய கைகள் வந்து சுத்தமான கைகள், கரை படியாத கைகள். ஒவ்வொரு அரசியல்வாதியும் காலங்காலமாக சொல்லி காது புளிக்கிற வசனம் என்றால் அதுதான், எங்களுடைய கைகள் வந்து சுத்தமான கைகள், கரை படியாத கைகள் என்று சொல்லி. ஆனால் அந்த கையால் தான் உள்ள வேலையெல்லாம் செய்திருப்பினோம். எனவே இவரும் சொல்லி வச்சுக்கார், எங்களுடைய கைகள் வந்து கரை படியாத கைகள், சுத்தமான கைகள் என்று சொல்லி. எனவே நாமல் ராஜபக்சவினுடைய கைகளோ அல்லது மஹிந்த ராஜபக்சவினுடைய கைகளோ கோத்தாபய ராஜபக்சவினுடைய கைகளோ கரை படிந்த கைகளா இல்லையான்றது இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களாகிய உங்களுக்கு நல்லாவே தெரியும். எனவே நாமல் ராஜபக்ச சொல்லி வச்சுக்கார், அரசாங்கத்துக்கு எதிராக வழக்கு போட போறாராம். நாங்கள் எந்த விதமான பிழையும் செய்யல, தேவையில்லாமல் எங்களுடைய கட்சியோட கொண்டு வந்து முடிய வேண்டாம் என்று சொல்லி அவர் அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்.
இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு தீவிர விசாரணையின் கீழ் இருக்கின்றார்கள் 5 முக்கியமான பாதாள உலக குழு உறுப்பினர்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு நெருக்கமாக இருந்தவர்கள், அவர்களுக்கு கீழே வேலை செய்தவர்கள் எல்லாரும் வந்து அறம்புறமாக அங்கேயும் இங்கேயும் ஓடி ஓடி ஒழிக்கணுமாம் என்று சொல்லி ஏற்கனவே செய்திகள் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 50 பேரை காணையில் எங்கேயே தெரியாது. நாட்டில் இருக்கணுமா இல்லை இங்கே கடலுக்கு குதிச்சு நீந்தி கொண்டு உள்ளுக்குள்ளால் சுழி ஓடிக்கொண்டு எங்கேயாவது ஓடிட்டோமா இன்னும் தெரியல. நாட்டிலே இல்லை போல எங்கேயே தெரியாது. ஏன் சொல்லுங்க பாபம். இப்போ இவியல் வந்து தகவல் கொடுப்பினம் தானே, ஒவ்வொருத்தரும் தகவல் கொடுப்பினம், தங்களுக்கு தெரிஞ்சாக்கள் தங்களுடைய நெட்வொர்க்கில் இருந்தார்கள் ஒவ்வொருத்தருமே வந்து தனித்தனியாக தகவல்கள் கொடுப்பினம். அவையில் தகவல் கொடுக்கணுமோ இல்லையோ அவையோட தொலைபேசியெல்லாம் கைப்பற்றப்பட்டது தானே. 28 மொபைல் ஃபோன் வந்து கைப்பற்றப்பட்டது. அந்த 28 ஃபோனில் இருக்கிற கண்டாக்ட்ஸ் அதில் இருந்தாக்களார், கதைச்சதார், கடைசியாக மெசேஜ் போட்டாக்களார். எனவே அப்படி பார்க்கக்குள்ள கிட்டத்தட்ட 50 பேரை காணையிலையாம், எங்கேயோ ஓடி ஒழிச்சிட்டோம். போலீஸ் வந்து எப்படியோ பிடிக்க போதுன்னு தெரிஞ்சு எங்கேயோ ஓடி ஒழிச்சிட்டோமாம். எனவே அவர்களும் தேடி தேடி கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி நாங்கள் நம்பலாம். என்ன பிரச்சனை சொன்னால் இந்த 5 பேரையும் விசாரிக்கக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று நடந்திருக்கு. இப்போ கெகல் பத்திர பத்மேட்ட போயிட்டு சொல்லியிருக்கும் போலீஸ், இங்க பார் மற்ற 4 பேரும் வந்து எல்லா உண்மைகளையும் ஒத்துக்கொண்டுட்டாங்க, எல்லாத்தையும் கக்கிட்டாங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியும், அதால உண்மையை சொன்னா நீ தப்பிக்கொள்வ, அப்படி இல்லைன்னு சொன்னால் கஷ்டம் என்று சொல்லி போலீஸ் சொன்ன உடனே அவர் வந்து தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லுவார். ஏன்னா அவரான லீடர், எல்லாத்தையும் சொன்ன உடனே பிறகு அதை கேட்டுட்டு மற்ற 4 பேர்கிட்டையும் போயிட்டு உங்களுடைய லீடரை வந்து எல்லாத்தையும் ஒத்துக்கொண்டுட்டார், எனவே எல்லாம் எங்களுக்கு தெரியும், ஒழுங்கு மரியாதையாக நீங்களே ஒத்துக்கொள்ளுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் எல்லாத்தையும் சொல்லுங்க, செய்தால் நீங்கள் சேஃப்டி, நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்கன்னு சொல்லி சும்மா சொன்னோன்னே அவையிலும் தங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொன்னோன்னே பிறகு போலீஸ் என்ன செய்யும், அங்கே சொன்னதையும் இங்கே சொன்னதையும் எல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கக்குள்ள ஒண்டா வச்சு பார்க்கக்குள்ள ஒரு தெளிவான படம், தெளிவான பிக்சர் ஒன்று கிடைக்கும். அதுக்கு பிறகு ஒவ்வொருத்தராக தேடி தேடி எல்லாரையும் கைது செய்வினோம். இவர் சொல்லி போட்டார் தானே ஏண்டி போட்டு அவையல் சொல்லி போட்டான் தானே என்று சொல்லி இவரும் வந்து 2 தரப்புமே வந்து மாறி மாறி எல்லா உண்மைகளையும் கக்கி இருப்பினோம் என்று சொல்லி நினைக்கிறேன். எனவே அந்த தகவல்கள் எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு இப்ப தீவிர வேட்டையில் இறங்கி இருக்கிறது குற்றப்புலனாய்வு பிரிவு. இன்னும் ஒரு முக்கியமான செய்தி ஒன்று வந்திருக்கு. என்னென்று சொன்னால், வாகனங்களில் பொருத்தப்படுகின்ற இந்த மேலதிக அலங்காரங்கள் இருக்குத்தானே, சம்பந்தமே இல்லாமல் மணவர செட் மாதிரி பொருத்தப்படுற இந்த அலங்காரங்கள், இதற்கு எதிராக நாளை திங்கட்கிழமை தொடக்கம் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த விஷயத்தை வந்து நாங்கள் இறுக்கி பிடிக்கப்படும் என்று சொல்லி அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. எனவே தயவு செய்து இந்த வாகனங்களில் பொருத்தப்பட்டிருக்கிற தேவையில்லாத அலங்காரங்கள் வந்து தேவையே இல்லை. இந்த 2 நாளைக்கு முதல் ஆக்சிடென்ட் நடந்ததானே ஒரு பஸ் உண்டு, அந்த பஸ் தான் இப்போ நீங்கள் காணொலியில் பார்க்குறீங்க, மேலே பார்த்து இருக்கிறது அந்த பஸ் தான். பாருங்கோ, அந்த பஸ்ஸில் வந்து பிரேக் பிடிக்கல. பஸ்ஸில் வந்து மிக முக்கியமாக இருக்க வேண்டியது பிரேக், அது பிடிக்கல. ஆனால் பாருங்க என்ன டெக்கரேஷன் எல்லாம் போட்டு சோடிச்சு பெயிண்ட் எல்லாம் கீறி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்து கிடக்கு, தேவையான வேலை பார்க்கல. எனவே இந்த பஸ் வந்து அழகாக இருக்குது, டிசைனாக இருக்கண்டி போட்டு அதில் மயங்கி, இதைத்தான் சொல்கிறது அழகில் மயங்குறன்னு சொல்லி தேவையில்லாமல் இதில் ஏறக்கூடாது. இந்த மாதிரியான பஸ்ஸை வந்து நாங்கள் புறக்கணிக்கணும், பொதுமக்கள்லாம் புறக்கணிக்கணும். எனவே பொதுமக்கள்லாம் சொல்லணும், இந்த அலங்காரங்களில் மயங்கி உங்களோட பஸ்ஸில் நாங்கள் ஏற மாட்டோம், உங்களோட பஸ்ஸில் வந்து ஒழுங்காக பிரேக் பிடிக்குமா, டிரைவர் வந்து ஒழுங்கானவரா, அவர் நிதானமாக பஸ் ஓடுவாரா, அதைத்தான் பார்க்கணுமே தவிர தேவையில்லாமல் இந்த அலங்காரங்களை பார்த்து பஸ்ஸில் ஏறக்கூடாது. அதை வந்து பொதுமக்கள் தவிர்க்கணும். என்ன பஸ்ஸில் போகிற எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் கல்யாண விடா இல்லைத்தானே, அன்றைக்கு சன்னதி முருகனில் நடந்துச்சுது, அதே மாதிரி இந்த கல்யாண விடா இல்லைத்தானே, அப்படின்னு பிறகு இந்த அலங்காரங்கள் ஏறணும். எனவே அரசாங்கம் சொல்லியிருக்கு நாளை தொடக்கம் இந்த மணவர செட்டுகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி. ஒரு பஸ் என்று சொன்னால் அந்த பஸ்ஸினுடைய பார்ட்ஸ் எல்லாம் ஒழுங்காக இயங்கணும், டயர் நல்லா இருக்கணும், என்ஜின் நல்லா இருக்கணும், டிரைவருக்கு வந்து ஸ்டீரிங் கண்ட்ரோல் இருக்கணும், டிரைவர் வந்து முதல் நிதானமாக இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது கவனிக்கிறதுக்கு. அதை விட்டுட்டு ஒரு பஸ்ஸுக்குள்ளே வந்து மணவர செட் இருக்கான்னு சொல்லி பார்த்து நாங்கள் எல்லாரும் பஸ்ஸில் ஏறி அதை அப்ரிசியேட் பண்ணி அந்த பஸ் சூப்பராக இருக்கும், அந்த பஸ் நல்லா இருக்கும் என்று சொல்லி நாங்களே தேவையில்லாமல் எங்களுக்கு நாங்களே ஆபத்தை தேடிக்கொள்ளக்கூடாது.